ஆமாம், ஒரு அருமையான குத்தாட்ட பாடலை ரசித்திருந்தோம். அ இது பார்க்கும் பொழுது அதாவது இந்திய திரைப்படங்களில் காட்டுவது போல, அதாவது திரைப்படங்களில் நாயகர்கள் ஆடுவது போல இங்கே ஆடுகிறார்கள் என்று சொல்லலாம். அதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடைபெறுகின்றன. ஆகவே காலப்போக்கில் மிகவும் திறமையான நடன கலைஞர்கள் எல்லாம் இந்த பாடல்களுக்கு ஆடி எங்களுடைய கண்களுக்கு விருந்தாக்குவார்கள் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் முதலாவதாக ஒரு நேயரை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். ஆமாம், நேயர்களே, நீங்கள் இணைந்து கொள்வது என்றால் தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினாக இணைந்து கொள்ளலாம். அந்த ஃபேஸ்புக் பேஜிலே உங்களுக்காக நீ பாதி நான் பாதி என்ற ஒரு இடுகை இருக்கின்றது. அந்த பதிவுகளை நீங்கள் கமெண்ட் செய்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் இப்பொழுது நாங்கள் தொலைக்காட்சியில் காட்டுவது போல நேரில் காட்டுவோம். அதே நேரத்தில் நீங்கள் லைக் செய்தால் நிகழ்ச்சி விடுவதற்கு உங்கள் பெயரை வாசிப்போம். ஆகவே நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான நீ பாதி நான் பாதி கேள்விகள் உங்களுக்கு தயாராக இருக்கின்றன, உங்களுக்காக கெடுக்கப்படும். ஒரு நேயர் வணக்கம். சரி, இப்பொழுது ஆமாம், உங்களுக்கான கேள்விகள் தயாராக இருக்கின்றன. பாடலுக்கு முன்பதாக இணைந்த நேயர் நின்ற நேரமாக காத்திருக்காமல் போய்விட்டார். ஆகவே இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், பிரான்ஸ்ல இருந்து மதுரநாயகம். மதுரநாயகம், எப்படி இருக்கிறீங்க? சரி, இப்பொழுது உங்களுக்காக கேள்வி வருகிறது, பாருங்கள். அதாவது இது தமிழ் சார்ந்த ஒரு கேள்வி. ஆமாம், நேதாஜி அந்த சொற்களை காட்டுவார் நினைக்கிறேன். ஆமாம், இந்த சொற்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய பாடல் ஒன்றை பார்த்துக்கொண்டு நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்கள். ஒரு பாடல் ஒன்றை பார்த்து கொண்டிருப்போம். அந்த பாடலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஒரு பாடலில் நேதாஜி போடுவார், அதை பார்த்து கொண்டிருப்போம். அது ஒரு 2 நிமிடங்களுக்குள் அந்த பாடல் முடிவதற்குள் உங்களுக்கான அந்த நேரளவில் நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம் என்னென்ன கேள்வி என்று. ஆமாம், டப்ஸ்மாஸ் ஒன்றை போடுவார் நினைக்கிறேன், இல்லையா நேதாஜி? 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க சார். அவன் அப்போ ஐட்டங்கார கூட கிடையாதான். அன்னைக்கு வெறும் புறா வளர்க்குற பையனாக இருந்தவன் அதுலேருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சார். இன்னைக்கு ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். மொட்டு பய சார். அவனுக்கு கோவம் வந்துச்சு, சுற்றி இருக்கலாம் தெரிச்சு ஓடுவான். இந்த ஏரியால எது நடந்தாலும் மாறிட்ட கேட்டு தான் நடக்கணும். அப்பா, நான் போலீஸ் கிட்ட போக போறேன். நாங்க அடுத்த கலெக்ஷனுக்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். பண்ணி கேள் மாதிரி. பொண்ணுக்கு நாங்க இருந்தாடா இல்லனா எங்களுக்கு தெரியுது, அந்த பவுடர் மூஞ்சி தெரியலையே. நீங்க நல்லவரா கெட்டவரான்னு என்னால டிசைட் பண்ணவே முடியல. அதுல என்ன சந்தேகம்? நான் கெட்டவன் தான். அப்புறம் சாருக்கு இங்க என்ன வேலை? ரவுடித்தனம் இருக்கிற இடத்துல தானே போலீஸ்க்கு வேலை. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். மாரியே, இது இன்னும் முடியலன்னா போடா. என்னடா? ஆமாம், மதுரநாயகம். சரி, இப்பொழுது சொல்லுங்கள். கூடம், கால், கல், கை, பயம். இந்த சொற்களில் முடியுமாறு நீங்கள் சொற்களை அமைக்க வேண்டும். கூடம், கால், கல், கை. பள்ளிக்கூடம். சொல்லுங்கள் போயிட்டு. ஆமாம், அதை பார்த்து கொண்டே பேசுவோம். நேதாஜி, அந்த சொற்களை காட்டுங்க. கால் என்று முடிகிறது. பள்ளிக்கூடம், முக்கால், கல்வி. இல்ல, கல் என்று முடிய வேணும். கல் என்று முடிய வேணும். நான் பிற்பாதியை சொல்லிட்டேன், அப்ப நீங்க முற்பாதி சொல்லணும். ஓகே. படுக்கை, அபயம், கல்தான். பல்கல் சொல்லுவாங்க. பல்கலியே
எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லல கலையை எப்படி கல்லுன்னு சொல்றது ம் விலகல். விலகல். ஓ, விலகுறது. சரி. பள்ளிக்கூடம் சொல்லிருக்கீங்க. பள்ளிக்கூடம் வேண்டா? பள்ளிக்கூடம்னா கல்வி இருக்கிற இடம். சரி. முக்கால் என்றா? முக்காலோ முழுதுல 3 முக்கா பகுதி. அதான் முக்கால் என்ன? 3 கால் சேர்ந்தது முக்கால். 3 கால் சேர்ந்தது முக்கால்னு சொல்லலாம், அல்லது ஒன்றை 4ஆக பிரித்து அதில் 3 பகுதியை நாங்கள் முக்கால்னு சொல்லலாம். ஆம். சரி. விலகல். ஒரு இப்ப இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகிக் கொள்றது. நிகழ்ச்சியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடாது, விலகிக் கொள்வதை விலகல்னு சொல்லலாம். ஆம். நிகழ்ச்சியோட ஒன்றி தான் இருக்கணும் நீங்க. அடுத்தது படுக்கை எங்களுக்கு தெரியும். அதே போல அபயம் என்றால் என்ன? அபயம் என்றால் ஒரு ஆள் உங்களுக்கு நாங்கள் இங்க ரெஃப்யூஜியா வந்து இருக்கோம், அது அபயம் தான். இந்த நாடு அபயம் தந்திருக்கு. அடைக்கலம். அடைக்கலத்தை அவ்வளவு அபயம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஆமாம். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக அடுத்தது பழமொழி வருகிறது. ஒரு நாளைக்கு அகப்படுவான் என்று முடிகிறது. 10 நாள் கல்லன் ஒரு நாளைக்கு அகப்படுவான் என்ன போல. ஆமாம். அதுக்குரிய விளக்கம் என்னவா இருக்கும்? விளக்கம் என்னவா இருக்கும்? விளக்கம் என்றால் இப்ப இந்த அதான் தெரியாம இந்த குற்றங்கள் செய்கிறவர் இப்படி ஒரு நாளைக்கு மாட்டுப்படுவார். ஆமா ஆமா. மறைவாக செய்தால் நிறைய நாளைக்கு செய்து கொண்டிருக்க முடியாது. ஒரு தடவை செய்து அதை விட்டு விலகிவிட்டால் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அங்கே அகப்பட்டுக் கொள்வார் இல்லையா? ஆமாம். சரி. இப்பொழுது உங்களுக்காக திரை சார்ந்த ஒரு கேள்வி வருகிறது. விஜய் சொல்வார், ஆனா அடி சர்ற வடி என்று சொல்லுவார். அதற்கு முற்பகுதி என்ன? ஒரு திரைப்படத்தில் விஜய் சொல்லுவார் இது. மதுரை என்பது விஜய் நடித்த திரைப்படம். மதுரை நாயகன் சொல்லும் பொழுது விஜய் தான் இல்லையா? அப்ப விஜய் சார்ந்த ஒரு கேள்விக்கு கேட்டால் பதில் சொல்ல வேணும். இனி கொஞ்சம் வடிவா படம் பார்க்கணும். வடிவா படம் பார்க்கணும் இனிமேல் என்ன? இது கொஞ்சம் பிரபலமான ஒரு பஞ்சு டைலாக்னு சொல்லிக்கொள்ளலாம். திருப்பி சொல்லுங்க வசனத்தை. ஆனா அடி சர்ற வட்டி அப்படி சொல்லுவார். அதற்கு முன்பதாக என்ன வரும்? பரவாயில்லை மதுரை நாயகம், உங்களுடைய இணைவுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், மதுரை நாயகம் இணைந்து கொண்டு 5 சொற்களிலும் முடியுமாறு சொற்களை உருவாக்கியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். அதே நேரம் பழமொழியையும் சரியாக கண்டுபிடித்து சொல்லியிருந்தார். விளக்கம் கூட சரியாக சொல்லியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை நீங்களும் இணைந்து கொண்டு 3 பகுதிகளுக்கும் பதிலை சொல்லலாம். ஒரு கலகலப்பாக ஒரு பாவலை ஆடிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். ஹலோ, வணக்கம் ஜீவன். நான் சந்திரா ஏமல்லேருந்து. சந்திரா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். எப்படி இன்றைய பாடலெல்லாம் ரசிச்சிங்களா? பாடல நல்லா இருந்தது. ஆமாம், கானாபாலா பாடியிருந்தார் இல்லையா? ஆமாம்மா, இந்த திரைப்பட பாடகர். திரைப்பட பாடகர் கானாபாலா. நான் எழுதிய ஒரு திரைப்பட பாடல் கூட அவர் பாடியிருக்கிறார். சரி, இப்பொழுது உங்களுக்காக கேள்வி வருகிறது. அதாவது இப்பொழுது 5 சொற்கள் உங்களுக்காக இருக்கின்றன. அந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? சென்ற வாரம் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த 5 சொற்களிலும் முடியுமாறு நீங்கள் சொற்களை அமைத்துக் கொள்ள வேணும். சரி. ஆய்வுகூடம், முழங்கால், முழங்கால், செங்கல், செங்கல், நம்பிக்கை, நம்பிக்கை, பயம், பயம் என்று வரணும். அபாயம் வராது, அது பாயம். பயம் என்றால் படம் படம் பம்பரம் வரும். இல்லை, கட்டாயம் 5 சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததே சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது பார்த்தால் ஆய்வு கூடம் சொன்னீங்க. ஆய்வு கூடம் என்ன? பள்ளிக்கூடம் வழியே விஞ்ஞானம் மாதிரி காட்டுறதா? எப்படி விளங்கல? அவங்க பின்னுக்கு பேசுறதால எனக்கு தெளிவா கேட்குது இல்லை. நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பிள்ளைகளுக்கு அந்த விஞ்ஞானங்கள் காட்டி குடிப்பினுமல்லோ. ஆமாம், ஆய்வு கூடம் என்றால் ஆய்வு செய்யும் ஒரு இடம். அது பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம், அல்லது விஞ்ஞானிகளுடைய ஆய்வு கூடத்திலும் இருக்கலாம். அதாவது அவருடைய ஆராய்ச்சி கட்டடத்துக்குள்ளும் அது இருக்கலாம்.
ஆராய்ச்சி செய்யற இடமா? சரி, ஆய்விடம் என்றால் ஆராய்ச்சி செய்யும் இடம். ரைட். முழங்கால். ஓ, கால், முழங்கால். ஆமாம். அடுத்ததாக வருபவருக்கு, அதாவது உங்களுக்கு பிறகு வருபவருக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு தகவல்னு சொல்லலாம், இல்லை அல்லது எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். கணுக்கால். சரியா? மேல்கால் கீழ்கால் எல்லாம் இனி சொல்லக்கூடாது. சரி, நீங்க முதலாவது முழங்கால் சொல்லிட்டீங்க, பரவாயில்லை. இனிமேல் கால் சம்பந்தம், கால்னு சொல்லும் பொழுது முக்கால்னு சொன்னார்கள், அப்படி ஏதாவது வித்தியாசமாக சொல்ல வேணும். பரவாயில்லை, நாங்கள் முழங்காலை இப்போ எடுத்துக்கொள்றோம். என்றால் விட்டால் பிறகு அடுத்தவர் வந்து கணுக்காலன்னு சொல்லிவிடுவார், அதுதான் சொல்றேன். இப்பொழுது கல். கல் சொன்னீங்க, செங்கல்னு சொன்னீங்க இல்லையா? பின்னுக்கு வருவவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கருங்கல், மற்ற சீமந்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, வேற ஏதாவது கல்ல யோசிக்க வேணும். சரியா? சரி, இப்பொழுது கைக்கு நம்பிக்கை சொன்னீங்க, வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, கை சொல்லும் பொழுது நீங்கள் முழங்கை சொல்லல தானே? கை முழங்கை சொல்லியிருந்தா ரெண்டு கை வாய்க்காலன்னு சொல்லலாமா? ஆமா, வாய்க்கால் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முழங்காலை விட வாய்க்கால் சரியாக இருக்கும். வாய்க்கால். இப்பொழுது உங்களுக்கு பயம் சொல்லல, நீங்க சொல்றேன்னா சொல்லலாம், நிறைய சொற்கள் இல்ல பயத்துல. பயத்துல இது எவனுங்க பயம்? பயம் வேண்டா ஒன்றுதான் இருக்கு. பயம் அபயம் சொல்லிவிட்டார். அது சொல்லிட்டார், சொல்லிட்டேன். பரவாயில்லை, பரவாயில்லை. இப்பொழுது நாங்கள் பழமொழி பகுதிக்கு போவோம். சரியா? சொல்லு போச்சு என்று முடிகிறது. பல்லு போனால் சொல்லு போயிடும். பல்லு போனால் சொல்லு போச்சு என்பது சரியான பதில். அதற்குரிய விளக்கம் என்னவா இருக்கும்? பல்லு பல்லு வாய் நிறைய பல்லு இருக்கிறபடிதான் சொற்களை தடக்காம கவைக்கிறோம். பல்லு தான் தடுக்கும். பல்லில் தான் இலகுவா போய் வரும் நாக்கு இல்லையா? அது அந்த ஒரு மாதிரி இல்ல, அந்த ஒரு சவுண்ட் வேணும். பல்லு இல்ல வாக்கள் கதைக்க ரெண்டு சொண்டு முட்டு போடுற வரையில கதை வரும். ஆமா, பல் இருக்கும் பொழுது பல் மூலமாகத்தான் தெளிவான உச்சரிப்பு வருகிறது இல்லையா? ஆகவே பல்லு இல்லாமல் போகும் பொழுது சொல்லும் இல்லாமல் போகிறதுன்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆமாம், அதற்குரிய உண்மையான மறைமுகமான விளக்கம் என்னவாக இருக்கலாம்? மறைமுகமான விளக்கம் அதாவது ஒரு விஷயத்துக்கு தேவையான வலிமையான ஒரு பொருள், ஒரு பிற்புலம் இல்லாமல் போனால் அந்த விடயம் சோரம் இழந்து போகும் இல்லையா? பல் முக்கியம் தானே? ஆமாம், அதே போலதான் இது. அது நேரடியாக சொல்லுகிறோம். மறைமுகமாக சொல்றால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு பொருள் அல்லது ஒரு செய்கை அல்லது ஒரு விடயம் இல்லாமல் போனால் அந்த விஷயம் ஒரு சோரம் போன விஷயமாக போய்விடும். அதாவது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பெரிய நிர்வாக கட்டமைப்புல முக்கியமான ஒருவர் இல்லாமல் போனால் அந்த நிர்வாகம் குலைந்து விடும் இல்லையா? அப்படி சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக திரை சார்ந்த ஒரு கேள்வி, இதை வேடிக்கைக்காக உங்களுக்காக. அதாவது ஆனா சார் அடி சரவடி என்று விஜய் சொல்றார். படம் சொல்லணுமா இல்ல அது சொல்லி சொல்லணுமா? ஆனா அடி சரவடிக்கு முன்னுக்கு என்ன சொல்றார்? ஆனா அடி சரவடி என்று சொல்றதுக்கு முன்ன என்ன சொல்றார்? இப்ப இந்த காமெடி பார்த்து நாங்கள் போல இருக்குது. ஆமாம், நேதாஜி தவறுதலாக காட்டிவிட்டார். அதான் நான் கவனிக்காம விட்டுட்டு எனக்கு இந்த கேள்வி வேற ஒன்று சொல்லியிருந்தா அதை முன்கூட்டியே நான் அவதானிக்கிறது. ஆமா, எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த கேள்வியை நான் தவிர்க்காம அதையே வச்சு கேட்கிறேன் உங்கள்ட்ட. அது வசனம் வந்தது, அதுக்கு ஞாபகத்துக்கு வருது இல்ல. பரவாயில்ல, இணைந்தமைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். நன்றிகள். ஆமாம், சந்திரா இணைந்து கொண்டு 4 சொற்களை சொல்லியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் நீங்கள் அதாவது நேர்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கான கேள்விகளை இங்கே பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர் இணைகிறார். வணக்கம். வணக்கம் தியவஞ்சேமலிருந்து உமாகாண்டிபன். உமாகாண்டிபன், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றோம். நீங்க நலமாக இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கிறோம் உமாகாண்டிபன். இப்போ உங்களுக்கான கேள்வி வருகிறது. அதாவது சொல் சம்பந்தமானது. அதாவது 5 சொற்கள் நாங்கள் தருகிறோம். இந்த 5 சொற்களின் இந்த 5 சொற்களை பிற்பகுதியாக கொண்டு நீங்கள் 5 சொற்களை உருவாக்க வேணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்ற வாரம் கூட நீங்க வந்திருந்தீங்க இல்லையா? ஆமா. இப்பொழுது உங்களுக்கான அந்த 5 சொற்களையும் பார்ப்போம். கால், கல், கை, பாயம். நான் தொடக்கத்துல கேட்கல, நான் சொன்ன சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க, நான் திரும்ப மாத்துறேன். கூடத்துக்கு கலைக்கூடம். கலைக்கூடம் என்பது சரி. கல்லுக்கு கருங்கல். கருங்கல், அதாவது கல் சொல்லும்போது கருங்கல், செங்கல், மற்றது என்ன கிராவல் கல், சீமந்த கல் எல்லாம் சொல்லாமல் வித்தியாசமாக யோசிக்கலாம். சரி, செயல்பாடு சொல்லலாமா? விளங்கல. செயற்பாடு ஒருவர் சொல்லியிருந்தார், விலகல் என்று சொல்லியிருந்தார். அதை விட்டு செருகல்.
விலைகள் சிறுகளையும் நாங்கள் விடுவோம். வித்தியாசமாக யோசிங்கள். யோசிக்கலாம். விண்கல். விண்கல் சரி. ஏதோ கல்லையே முடிக்கிறீங்க. நான் பார்த்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக சொற்களை தேடுவோம் என்று. பரவாயில்லை. அடுத்தது கை. கை. வெறுங்கை. வெறுங்கை, முழங்கை. நம்பிக்கை சொல்லிட்டாரு. நம்பிக்கை சொன்னால் அது அந்த எப்படி சொல்லலாம், மோனையிலேயே சொல்லலாமே. முருங்கை. முருங்கை சரிதான் அது. ஆமாம். மற்றது பயத்துக்கு மனோபயம். மனோபயம், பிறகு சாமி பயம். சரி, அல்லது பண்ண உபயம். உபயம் சரி. மனோபயம், சாமி பயம், பேய் பயம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க உபயம் டக்குன்னு உபயம் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். கலைக்கூடம் என்ன? கலைக்கூடம் சொன்னா பாடசாலையில உள்ள அந்த என்ன அந்த படிப்பு சம்பந்தமா இருக்கிற அல்லாத என்ன மியூசிக் சம்பந்தமா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லலாம். ஆமாம், கலை சார்ந்த ஒரு இடத்தை கலைக்கூடம் சொல்லலாம் இல்லையா? சரி. அன்பு விளையாடும் கலைக்கூடம் என்று ஒரு பாடல் இருக்குது. பாடல் இருக்குதா? ஆமாம். அடுத்தது வாய்க்கால் சொல்லியிருந்தீங்க. வாய்க்கால் நான் சொல்லல. செருக சொன்னா அப்புறம் வாத்திட்டு இல்ல வாய்க்கால்லாம் சொன்னீங்க. சொல்லுங்க. வாய்க்கால் சொல்லல. நீங்க சொல்லலையா? ஆமாம், அது சந்திரா சொல்லியிருந்தா. அப்ப நீங்க சொல்லல, விண்கல் சொல்லியிருந்தீங்க. விண்கல் சொன்னா ஆகாயக்கல். ஆகாயத்திலிருந்து விழுகிற கல். இப்பொழுது முருங்கை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முருங்கை தெரியும். அவன் அப்புறம் பாக்கியராஜ் வந்துருவார். இப்பொழுது உபயம் என்றால் என்ன? உபயம் என்றா என்னது இது பூசைக்கு நாங்க கொடுக்கறதே உபயம் என்று சொல்லலாம். பூசைக்கு கொடுக்கறத உபயம் சொல்லலாம். வேற காலையில சூரியன் உதிக்கிறது அது உபயம் சொல்லலாம். ஆமா, சொல்லலாமா? உபயம் சொல்றானே, அது உதயம். அது உதயம். உதயம் என்பது உதித்தல். அது பிறத்தலை கூட நாங்கள் சொல்லலாம். பிறப்படுத்தலையும் நாங்கள் உதயம் சொல்லலாம். உபயம் என்று சொன்னால் உதவி. உதவி. சரியா? ஆமாம். அப்ப உபயம் என்று சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க. அதற்குரிய அர்த்தத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்பொழுது உங்களுக்காக திரை சார்ந்த ஒரு கேள்வி வருது. ஆனா அடி சர்வ வட்டி என்று விஜய் சொல்லுவார் ஒரு திரைப்படத்துல. என்ன ஐயோ, அதுல முட்பாதி என்று சொல்லாமா? இல்ல, முட்பாதி அடிச்சா ஆனா சரி சரவடி. இல்ல, விஜய் சொல்லுவார் ஒரு வசனம் உண்டு. அதுல பிற்பாதி தான் ஆனா அடி சரவடி. தெரியாது. சரி, இப்பொழுது நேதாஜி அதை உங்களுக்காக போட்டு காட்டுவார். நாங்கள் கேள்வியை மாற்ற போகிறோம். ஆகவே அந்த கேள்வியை பாருங்க. பார்த்துக்கொண்டே இருங்க. உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏய், நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும். ஆனா அடி சரவடி சொன்னார். சவுண்ட கூட்டையில உங்களோட கலைக்கிறேன். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். அதாவது பழமொழி சார்ந்தது. பாலும் புளிக்கும். பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக பாலும் புளிக்கும் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப பாலை எப்படி அடிக்கடி விரட்டுறோமோ அது புளிக்கிற மாதிரி நாங்களும் கூட கூட பழகும் போது எங்க அந்த அன்பு புளிக்குமா? அன்பு புளிக்குமா? அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் திரும்ப 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 செய்யும் பொழுது, ஒரே மாதிரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அது அதில் ஒரு வெறுப்பு ஏற்படலாம் இல்லையா? அதனாலதான் நாங்கள் இப்ப ஒரே நிகழ்ச்சியில கூட இன்னொரு சட்டையை மாத்தி கொண்டு வந்து நிக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் காட்டுகிறோம். எதுக்குன்னு சொன்னால் தொடர்ந்தும் ஒரே மாதிரி பார்க்கும் பொழுது கண்களுக்கு வெறுப்பு அடைந்துவிடும் இல்லையா? கண்களுக்கு மூளைக்கு எல்லாம் வெறுப்பாகிவிடும். அதனால தான் நாங்கள் புதிய புதிய வடிவங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேணும். அதான் நிகழ்ச்சியை மாத்துறீங்களோ? நிகழ்ச்சியை மாத்திரமில்லை, எல்லாவற்றிலையும் தான் சொல்றேன். இப்ப நாங்கள் தியாகராஜ பாகவதருடைய திரைப்படங்களில் சாயலில் எடுத்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அது காரணம் என்னன்னு சொன்னால் ரசனைகள் மாறிக்கொண்டே போகும். அந்த கால படத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஆனால் அதே போல படம் திரும்பி எடுத்தால் பார்க்க முடியாது. வாழ்த்துக்கள் உமாகாண்டிவன். நன்றி, வணக்கம். இது நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கான கேள்விகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் எங்களுடன் கலகலப்பாக உரையாடலாம். அதே நேரத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். ராதிகா பரமலிங்கம். ராதிகா பரமலிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்ற. நீங்கள் எப்படி நலம் தானே? நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களுக்கான சொல் சார்ந்த கேள்விகள் வருகின்றன, பாருங்க. சொல்லலாமா? சொல்லலாம். நீங்கள் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறோம், சொல்லுங்க.
கூடம் வந்து திரிகூடம். திரிகூடமா? ஆமாம். சரி, நான் அர்த்தத்தை பிறகு கேட்கிறேன். கால்? கால் வந்து பொய்க்கால். 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 பொய்க்கால், கட்டக்கால்? அப்படி இல்லை. மரக்கால்? இல்லை, ஒரு கால். ஒரு கால். ஒரு கால் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு கால். மற்றது கல். என்ன கல் வந்து வழுக்கல். வழுக்கல், பெருக்கல். சரி, வழுக்கல் ஒன்று சொல்லுங்க. மற்றது கை? இருக்கை. இருக்கை. மற்றது பயம் வந்து நிற்பயம். அப்படி? நீனா இறன உப்பென்ன பான ஜான உம்மன் நிற்பயம். நிற்பயம். சரி, இப்பொழுது திரிகூடம் என்றால் என்ன? மூன்று கூடங்கள் சேர்ந்தா திரிகூடம். மூன்று மலைகள். மூன்று மலைகளா? ஆமாம். மூன்று மலைகளை சேர்ந்தால் திரிகூடம்னு சொல்லுவாங்களா? ஆமாம். வாழ்த்துக்கள். புது புது சொற்களை கொண்டு வரும்பொழுது எங்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதாவது திரிகூடம் என்றால் மூன்று மலைகள் சேர்ந்த ஒரு இடம் இல்லையா? ஆகவே திரிகோணமலை கூட ஒரு திரிகூடமாக இருக்கலாம். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு கால் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஒரு முறை. ஆமாம், ஒரு கால் என்றால் ஒரு முறை, கால் என்றால் ஒரு முறை என்று வருகிறது. வழுக்கல் எங்களுக்கு தெரிந்திருக்கும், அது ஒரு செய்கை, வழுக்குதல். ஆனாலும் கல்லை வைத்துக் கொண்டு வித்தியாசமாக யோசிக்கலாம். அந்த செயற்பாடுகளை சொல்லும் பொழுது வழுக்கல், சர்க்கல் என்று சொல்லும் பொழுது அதிலேயே முடிந்துவிடும் கல். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம். பரவாயில்லை. இருக்கை சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள், சரியாக இருக்கிறது. இருக்கை என்றால் என்ன? கதிரை. ஆமாம், கதிரை என்பது தமிழ் இல்லை, இருந்தாலும் நாங்கள் தமிழாக தான் அதை ஏற்றுக்கொள்கிறோம். கதிரை என்பது ஒரு போர்த்துகீஸ் சொல். நாற்காலி. நாற்காலி முக்காலிலும் இருக்கலாம். ஆகவே இருக்கை என்றால் ஆசனம். என்ன ஆசனம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது நிற்பயம் என்றால் என்ன? பயம் இல்லாத தன்மை. ஆமாம், பயம் நீர்த்து போவது நிற்பயம் சொல்லலாம். அப்படியா? ஆமாம். சரி, நிற்பயம் என்றால் பயமற்ற ஒரு தன்மை என்று சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு பழமொழி சார்ந்த கேள்வி. பாவம் ஒரு பக்கம் என்று இருக்கிறது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். சரி, மாற்றியும் சொல்வார்கள். பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் சொல்லலாம். வாழ்த்துக்கள். ஆனால் அதற்குரிய அர்த்தம் என்னவாக இருக்கலாம், அல்லது விளக்கம் என்னவாக இருக்கலாம்? ஒருத்தர் வந்து ஒன்று செய்துட்டா, ஒரு ஆள் செய்த தப்பு இன்னொரு ஆள்கிட்ட போய் சேர்ந்தா, செய்த ஒருத்தர் செய்தது இன்னொருத்திட்ட போயிட்டா பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். ஆமாம், யாரோ ஒருவர் தவறு செய்யும் பொழுது தற்செயலாக இன்னும் ஒருவருடைய தலையில் விழும் பொழுது நாங்கள் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சொல்லிக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், ஒருவர் கத்தியால் குத்தி விட்டு ஓடிவிட்டார், இன்னும் ஒருவர் அந்த கத்தியை பாவம் என்று புழுங்கும் பொழுது அவருக்கு அந்த பழி வந்து நிறைய திரைப்படங்களில் பார்த்த காட்சி வந்து விட்டது இல்லையா? ஆமாம். அப்ப அந்த இடத்துல அவருக்கு பழி வந்துவிடும். அண்மையில் அந்த பென்சில் என்ற திரைப்படத்தில் கூட அப்படி வருகிறது. அந்த நாயகன் அந்த பென்சிலால் ஒருவரை குத்தி கொண்டு விடுவார்கள். நாயகன் அந்த பென்சிலை எடுப்பார், பிறகு அவர் எடுத்ததனால் அவர் பழிகாரனாகவார். ஆகவே பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்பதற்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. இப்பொழுது உங்களுக்காக ஒரு திரை சார்ந்த கேள்வி, சரியா? ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவன் என்று ரஜினிகாந்த் சொல்வார். அதற்கு முன்பதாக என்ன சொல்வார்? வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவன் என்று சொல்லி முடிப்பார். அதற்கு முன்பதாக என்ன சொல்வார்? இதில் சரி பிள்ளை அல்ல, நீங்க சொல்வதை சொல்லிக் கொள்ளுங்கள், நாங்கள் பிறகு காட்டுவோம் என்ன அவர் என்ன சொன்னார் என்று. வரமாட்டேன், நான் வந்தா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரணும். அப்படியா? நான் வரமாட்டேன், நான் வந்தா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரணும் சொல்றீங்க. பாப்போமா சரியா தவறா? தவறு சரியல்ல, எப்படி அவர் சொல்லியிருக்காரு? ஆமாம், எப்படி அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இது நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக ஒரு விஷயம், அதாவது டிபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றிய பதிவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செய்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே நேரலையில் காட்டப்படும். அந்த கமெண்ட்ஸ் வாயிலாக நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் பதில்களையும் கூட சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் லைக் செய்தால் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு உங்களுடைய பெயர்களை இங்கே வாசிப்போம். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை அடுத்து தொடர்ந்து நாங்கள் நீ பாதி நான் பாதி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். ஆமாம், நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேர். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் ஜீவமரிதாஸ் கதைக்கிறேன். ஜீவமரிதாஸ், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது உங்களுக்கான சொல் சார்ந்த கேள்விகள் வருகிறது, பாருங்க. ஓகே ஓகே. ஆமா, கூடம், கால், கல், கை, பயம்.
கூடத்துக்கு விண்வெளி ஆராய்ச்சி கூடம், சிறைக்கூடம், அப்படி சிறைக்கூடம். சிறைக்கூடம். சிறைக்கூடம் ஏன்னா ஆய்வுக்கூடம் சொல்லிடும். ஆராய்ச்சி கூடமும் ஆய்வுக்கூடமும் ஒரே அதாவது ஒரே சொல்லுன்னு சொல்லிக்கொள்ளலாம், ஒத்த சொல்லுன்னு சொல்லிக்கொள்ளலாம். கால் மற்ற இந்த வீட்டு கூடம்னு சொல்லி இந்த பழைய காலத்து வீடுகளில் கூடம்ன்ற ஒரு இடம் இருக்கும், இந்த சாமான்களது நெல்லுகள் போட்டு வைக்கிறது. கூடம் என்பது ஒரு அறை தானே? அறையா? கால் கால் வாய்க்கால். வாய்க்கால் சொல்லி ஆயிட்டுது. மறுக்கால். மறுக்கால் என்ற மறுக்கால்னு சொன்னா அந்த இப்ப நாங்கள் திரும்ப வரைக்குள்ள கொண்டு வரணும், அப்படி மறந்தா கொண்டு வரணும் சொல்லி மறுக்கால் வதைக்க கொண்டு வரணும் ஒரு பாத்தி ஒன்று இருக்குது. விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். பசு வர தெரியல. கல் கல் வந்து சறுக்கல். சறுக்கல். ஆமாம், வழுக்கல் சறுக்கல் என்று சொல்லாமல், அதாவது வினை சார்ந்து சொல்லாமல் வித்தியாசமாக யோசிச்சு சொல்லலாம் நீங்கள். இல்லாட்டி மாணிக்க கல் அப்படித்தான் இல்ல, கல் சம்பந்தமாகவே சொல்லாமல் வேறு ஒரு சொல்லில கல் முடிகிற மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். பாத்தீங்கன்னா முகப்புத்ததில் ஒருவர் போட்டிருக்கார் பகல்னு சொல்லியிருக்கிறார். பகல்னு சொல்லும் பொழுது கல்லுக்கு முதலுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி வரணும், சம்பந்தம் இல்லாமல் வரணும். வந்தால் புதிய புதிய சொற்களை நாங்கள் தேடலாம். இல்லாவிட்டால் கல்லுன்னு சொல்லும் பொழுது நாங்கள் வெண்கல், செங்கல், கரங்கல் என்று சொல்லும் பொழுது, அல்லது வழுக்கல், சறுக்கல் என்று சொல்லும் பொழுது, வினை சார்ந்து சொல்லும் பொழுதும் ஒரு ஆயிரக்கணக்கில் சொல்லலாம். பரவாயில்லை. இப்ப அடுத்தது கை இருக்கிறது உங்களுக்காக. கை உவகை. எப்படி? உவகை. உவகை. ஆமாம். அடுத்தது பயம். பயம் யோசிச்சு மனப்பயம். ஆமாம், மனப்பயம் என்று சொல்லும் பொழுது அது பயத்தை சார்ந்தா வருது இல்லையா? ஆமாம். நாங்கள் அபயம், உபயம், நிற்பயம் பார்த்திருந்தோம். இது போன்று வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் சொல்லிக்கலாம். நிறைய இருக்காது. நான் அபயம் தான் எடுத்து வச்சுனா சொல்லிட்டு அதோட யோசிச்சு பார்த்து வரையில மனப்பயம் நிறைய இல்லை. ஆனாலும் நான் சென்ற வாரம் பார்த்திருந்தேன். அதாவது வாகம் என்று சொல்லும் பொழுது சக்கரவாகம், கரவாகம் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஒரு முகப்புத்தகத்துல நான் நினைக்கிறேன் நிரஞ்சலா சொல்லியிருந்தார் நிர்வாகம் என்று. அதாவது சம்பந்தமே இல்லை, வாகத்துக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லாம. அதுபோல பயத்துல இருக்கலாம், யாராவது யோசித்தால் சொல்லிக்கொள்ளலாம், கட்டாயம் இல்லை. ஆகவே நீங்க சொல்லிட்டீங்க சிறைக்கூடம், சொல்லிட்டீங்க சிறைச்சாலையை தான் சிறைக்கூடம் சொல்லுவோம். சரி, மறுக்கால் என்றால் சொல்லியிருந்தீங்க. எப்படி? மறுக்காலண்டா அடுத்த தரம் அப்படி வரும். கால் என்று சொல்லும் பொழுது ஒரு தடவை என்பது போல வருகிறது. அதாவது ஒரு கால் என்றால் ஒரு தடவை, மறுக்கால் என்றால் மறுதடவை. மீண்டும் ஒரு முறை வருவதை நாங்கள் மறுக்கால் என்று சொல்லலாம். அப்படி சொல்லலாம். மறுக்கால் வாரம் சொல்லி போனோம். அதாவது கூடுதலாக இதை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாவிப்பார்கள், மன்னார் மாவட்டங்களில் பாவிப்பார்கள், மன்னார்லையும் பாவிப்பார்கள். மறுக்கா வாரம்னு சொல்லிட்டு போவாங்க. மறுக்கா என்றால் மறுக்கால், அதாவது அடுத்த முறை. ஆமா, பாத்தீங்களா இப்படி ஒரு சொல் ஒன்று வெளியே வந்துட்டது. சரி, இப்பொழுது சறுக்கல் அதை விடுவோம். உவகை என்றால் என்ன? உவகை என்றால் சந்தோஷம். உவகை என்றால் சந்தோஷம், அதாவது மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா? அல்லது வருகைன்னு சொல்லலாம். வருகை இல்ல, ஒரு சொல் சொன்னால் போதும், மற்ற நேயர்களும் சொல்லட்டும். ஒவ்வொரு சொல்லிலும் ஒன்று சொன்னால் போதும். இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக திரை சார்ந்த கேள்வி தரோம். ஏனென்றால் பழமொழி சொன்னால் நீங்கள் முடிந்து போய்விடுவீர்கள். ஆகவே இடையில ஒரு கேள்வி கேட்போம். ரஜினிகாந்த் சொல்லுவார், ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவார் என்று சொல்லுவார். ரஜினிகாந்த் சொல்லுவார், வர வேண்டிய நேரத்துல ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவார் அப்படின்னு சொல்லுவார். முதல் வராட்டிலும் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவார்னு சொல்றாரு. சரி, இப்பொழுது நாங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். ஓகே. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். என்னவாம்? எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. கண்ணால எப்போ எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. இப்பொழுது உங்களுக்காக பழமொழி சார்ந்த ஒரு கேள்வி. குருத்தோலை சிரிக்கிறது அல்லது சிரிக்கிறதாம். காவோலை உள்ள குருத்தோலை சிரிக்கும். சரியாக இருக்கிறது. காவோலை அதாவது பழுத்த ஓலை என்று இங்கே போட்டிருக்கிறது. ஆனா காவோலை என்றுதான் நாங்கள் பெரும்பாலும் பாய்ப்போம். காவோலை விழ குருத்தோலை சிரிக்கிறது என்றால் என்ன அர்த்தமாக இருக்கும்? பழைய ஆக்களை பார்த்து இந்த இளம் தலைவனோட சிரிக்கிறதுக்கு சரி வரும். ஆமாம், அதாவது காவோலை காய்ந்த பிறகு விழும் பொழுது குருத்தாக வரும் ஓலை சிரிக்குமாம், பாரு விழுகிறார் என்று. அர்த்தம் என்னன்னு சொன்னால், பண்பட்டு வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து வயது போய் ஒருவர் இறக்கும் பொழுது சிறுவர்கள் பார்த்து சிரிப்பார்கள், இங்கே வேறு சாகிறார் அல்லது இவர் விழுந்து போறார் என்று, இல்லையா? ஆகவே நாங்கள் ஒருவருடைய வீழ்ச்சியை பார்த்து சிரிக்கும் பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், அதற்கு முன்பதாக அவர் எவ்வளவு உச்சத்தில் இருந்தார் என்று, இல்லையா? மறைமுகமாக அது இருக்கும்.
இன்னும் ஒன்று இருக்கும் என்னவென்று சொன்னால் நாங்களும் காவலியாகவும், அதாவது நாங்களும் அதே நிலைக்கு போக போகிறோம் என்பது தெரியாமலே நாங்கள் அவர்களை பார்த்து எகத்தாளமிட்டு இல்லாடி கக்களித்து சிரிக்கிறோம்னு சொல்லிக்கொள்ளலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜீவா மரியாஸ் இணைந்திருந்தார், நிறைய சொற்களை சொல்லியிருந்தார் என்று சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் நேரம் முடியும், அதாவது நிறைவடையும் நேரத்தை நெருங்கிவிட்டது. ஆகவே நாங்கள் விரைவாக ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்ட நேர்களை பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. பார்த்தோம் என்று சொன்னால் ஜெயரூபி ஜெயச்சந்திரன், உமா காண்டீபன், ரதி ராஜதுரை, ராதிகா பரமலிங்கம், பதஞ்சலி ருக்மலதன், தர்ஷன் கந்தசாமி, நிரஞ்சலா நிரா, பிரசாந்த் விஜயகுமார், சசிகுமார் மணி, புண்ணியமூர்த்தி, தினேஸ்வரன் சுமன், பொன்னம்பலம் கிருபா, கேதீஸ் ஜப்னா, பிரமா டிவோஜன், ரம்யா ரம்மி, சஜிதா நவநாதன், செல்வ நாயகம் பவித்ரன், விஜய் யானு, ஆன் ஜேனு ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் மதுரநாயகம், சந்திரா, உமா காண்டிபன், ராதிகா, ஜீவா மரியாஸ் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருந்தார்கள். அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவேறதுக்கு முன்பதாக பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது கூடம் சார்ந்து பள்ளிக்கூடம் அல்ல சில கூடம் ஆய்வு கூடம் எல்லாம் சொல்லியிருந்தோம் நாங்கள். அதே போல் கலைக்கூடம், திரிகூடம், சிறைக்கூடம் எல்லாம் வந்திருந்தது. அடுத்ததாக கால் சார்பாக வாய்க்கால், முக்கால், ஒரு கால் எல்லாம் சொல்லிக்கொண்டோம். மறுக்கால் கூட வந்திருந்தது. கல் சார்பாக கருக்கல், சறுக்கல், பகல், அகல், சிக்கல், விக்கல் என்று நிறைய கருக்களை சொல்லிக்கொள்ளலாம். அதே போல கை, யாக்கை, நம்பிக்கை, தும்பிக்கை, வேட்கை, அறுக்கை என்றால் தெரிந்திருக்கும், அதாவது பாதுகாப்பு, வேங்கை, பலகை, எச்சரிக்கை என்று நிறைய கை சொல்லியிருக்கிறோம். கையில் நிறைய சொற்கள் இருக்கின்றன, அதை சொல்லியிருக்கலாம். பயத்தில், உபயம், அபயம், நிர்பயம் போன்ற 3 சொற்கள் வந்திருந்தன. ஆகவே அடுத்த வாரம் இன்னும் வேறுபட்ட சொற்களோடு வருகிறேன். நீங்களும் வித்தியாசமான கோணத்தில் யோசித்து அந்த சொற்களை கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் மற்ற பகுதிகளையும் நாங்கள் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் சொல்லிக்கொள்ளலாம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். ஆகவே நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சி ஆரம்பமாகும்.